ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். அந்த வகையில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். ஸோ ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் பயிற்சி ஆகிருக்கக்கூடிய இந்த சூரிய பயிற்சினால் தமிழ் மாதத்தில் அடுத்த மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த மாதமானது ஆணி மாதம். ஆணி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும். அட் த சேம் டைம் இது ஒரு இளவேநீர் மாதம் என்று அழைக்கப்படும். காரணம் என்னென்னா, கோடை காலத்தில் வெப்பம் ரொம்பவே கொளுத்து விட்டு எரிந்திருக்குள்ள அதுக்கு கூலாக இதமாக காற்று வீசுவது இந்த மாதத்தில் தான். அதனால தான் இந்த மாதம் இளவேநீர் கால மாதம் என்றும் அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதங்கிறது தெய்வீகமான மாதத்துக்கு சொல்லப்படும். காரணம் என்னென்னா, இந்த ஆணி மாதத்தில் நடக்கக்கூடிய பல தெய்வீகமான விஷயங்கள், ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி, ஆணி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது. ஏன்னா இந்த ஆணி பௌர்ணமியில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெப்பத் திருவிழா, மாங்கனி திருவிழா இந்த மாதிரிலாம் நடைபெறும். அப்புறம் ஆணியில் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் நடைபெறும், பெருமாளுடைய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும். இப்படி ஆணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல தெய்வீகமான விஷயங்கள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆணி மாதத்தில் பெருமாளுடைய கூர்ம அவதாரம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. ஸோ இதனாலேயே ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஆணி மாதம் பிறந்து 2-3 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் மீதம் 28 நாட்கள் இருக்குது. இந்த 28 நாட்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ஆணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆணி மாத ராசி பலனை மகர ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவே ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதனால் நட்சத்திரக்காரங்க உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதே போல் ஜோதிடத்து மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களும் அந்த நம்பிக்கைக்கேற்ப வீடியோ பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆணி முழுக்க என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு சொல்கிறேன். முதல்ல மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பார்த்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எந்த சூழ்நிலையும் செய்யாதவங்களுக்கு இந்த மாதம் செய்யக்கூடிய செயலில் வேகம் இருக்கணுமா, பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தருமா, எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நன்மை தருமா, அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்குமா, வழக்குகளில் கூட சாதகமான போக்கு காணப்படுமா, பொருள் சேர்க்க உங்களுக்கு உண்டாகுமா, நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்களா, பணவரவு ஓரளவு திருப்தி தருமா, வீண் பொலியெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அகலுமா, இப்படி நிறைய பாசிட்டிவான சம்பவங்கள் உங்களுக்கு ஆணி மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே தொழில் வியாபார ரீதியாக மெத்தனமாக இருக்கணுமா, பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஆறுதல் கிடைக்குமா, ஆனால் பழைய பாக்கிகள் வசூலாவது உங்களுக்கு சாத்தியமில்லை. வியாபார தொடர்பான காரியங்கள் எது நீங்கள் இந்த மாதம் செய்கிறதாக இருந்தாலும் உங்கள் ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூடுதல் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அலுவலகத்தில் யாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பக்கூடாது. அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறங்கூறவும் கூடாது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பணி நிமித்தமாக உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே மனவிட்டு பேசுனீங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகள் தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா எதை செய்கிறதாக இருந்தாலும் தட்டி கொடுங்க. இதை செய்டா அதை செய்டா அப்படின்னு தட்டி கொடுங்க, அதுதான் நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெண்கள் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா பணவரவு திருப்தி தரும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வீண் விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க.
எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிக்கணும், அதுவும் நல்லது. ஆக மொத்தம் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏற்றிறக்கமான பலன்கள் ஆணி மாதம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆணி மாதத்துக்கு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஆதி பராசக்தியை வணங்குறது தான். இந்த ஒரு விஷயம் செய்திங்கன்னா போட்டிகளும் விலகும், மனதைரியம் அதிகரிக்கும். இதை செய்து பயன்பெறுங்க. ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாத பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிகாரமிக்க மனிதர்களோடு இணக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மனதில் உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலன் கிடைக்கும். எதிலும் தயக்கம் காட்டக்கூடாது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்கிறது நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நிதி பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். உபத்தொழில் ஆரம்பிப்பதற்கான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையும் இதை பண்ணி நீங்கள் இது பண்ணணும், அதாவது குழப்பத்தோடு செய்ய நேரிடும். அந்த சூழலை புரிஞ்சு செயல்படணும். சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் செயல் சந்தோஷத்தை தரும். சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சில தாள்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபடுவீங்க. ஸோ இப்படி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்படிலாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிவனை வழங்கி வரணுமா. இதை ஒரு விஷயத்தை செய்து வந்தீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதனால் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. அடுத்ததாக மகர ராசி அவிட்ட 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் என்று ஆணி மாதம் சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நேரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வீண் பிரச்சனைகளிலிருந்து வந்த மனக்குழப்பாகலோ, பயணங்களால் தடங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுகவீனம் நீங்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணிசுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த கிளுசங்கள்லாம் மறைந்து ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர் உறவினர்களுடைய அரவணைப்பு அதிகமாகும். பெண்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியது நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்றணும். மாணவர்கள் கூட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படும். கவனமாக படிக்கிறது நல்லது. ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஆணி மாதம் கருட பகவானை வணங்குனீங்கன்னா மன கஷ்டம் நீங்குமா, எல்லா நன்மைகளும் உண்டாகுமா. அதனால் இந்த பரிகாரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் உத்திராட 2, 3, 4 பாதம், திருவானம் அவிட்டம் 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண தாள்களை மகர ராசி இந்த நட்சத்திரக்காரங்க உங்கள் ராசிக்கு ஏற்பவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா மகர ராசி நட்சத்திர வாரியாக அவங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.